ஸ்பாட்லைட் தமிழாளிகள் வணக்கம். இப்போ பூவி ஜெகன்மூர்த்தி ஒரு குற்றப்பணியில் மாட்டியிருக்காரு. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர் போய் பிணை வாங்குறதுக்கான சூழல் இருக்குது. அதே மாதிரி ஏடிஜிபியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாரு. ஒரு சின்ன வழக்கில் விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணாமல் எப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போக முடியுது? அப்போ அவர் குற்றப்பணி உண்மையாகுது. இந்த விஷயம் இப்படி போயிட்டுருக்குள்ள என்னென்னா, எப்படி அவர் தப்பிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய போயிட்டுருக்கு. ஏடிஜிபி தப்பிக்க வாய்ப்பு போட்டிருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வச்சு அப்படியே பழைய கேஸை இழுத்து கொண்டு போய் இந்த விஷயத்தை ஒன்றுலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயம் ஜெகன்மூர்த்தி இந்த ஒரு சம்பவம் இதே போல் சம்பவம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜாதி அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் இப்போ ஒவ்வொரு காவல்துறையிலையும் கட்ட பஞ்சாயத்து தான் நிறைய நடக்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக அந்த பல சிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடையில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையும் என்ன பண்ணுறாங்கன்னா சொத்து விஷயம், இந்த விஷயங்கள் என்ன பண்ணால் காவல்துறை கட்ட பஞ்சாயத்து பண்ணி நிறைய பணம் வசூல் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆக அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதிக்கும் பின்னணியில் இருக்கிறத பார்க்க முடியுது, ரவுடியும் பின்னணியில் இருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக இந்த விஷயங்களை என்ன பண்ணுறோன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காசு தராட்டி ஸ்டேஷனில் விசாரிக்காமல் என்ன பண்ணணும்னா, இப்போ ரூமில் லாட்ஜ் போட்டு அடிக்கிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக மாறிட்டாங்க இன்றைக்கி. ஆக இந்த வழக்கு விசாரணை போகலாம் ஏடிஜிபியும் இந்த பூவி ஜெகன்மூர்த்தியும் தப்பிக்க வைப்பதற்கான சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்பீட் பண்ணுற மாதிரி பல விஷயம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இப்படி சதி இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ அவருக்கு வாய்ப்பு தர ஏன் நம்மனா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர் அப்பீல் போகிற அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் காவல்துறை கொடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி ஏடிஜிபியும் தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க விசாரணைக்கு கைது பண்ணி உள்ளே போட்டு விசாரிக்கணும் தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ இந்த ஜெகன்மூர்த்தி காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக உள்ள இழுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் ரீதியாக விஷயத்தை கொண்டு போகிறாங்க. திமுக வேணும் தலித்துக்கு மேலே அடக்குமுறை செலுத்துன்னு சொல்லி விஷயத்தை கொண்டு போகிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ண மாதிரி இவரையும் ஒழிச்சு கட்டோம்னா திமுகவுக்கு ஸ்பேஸ் கிடச்சின்னு சொல்லி இப்படியான பல பிரச்சாரங்கள் இப்போ முன்னெடுக்க பார்க்க முடியுது. அப்புறம் திருமாவளவன் என்ன பண்ணுறாங்கன்னா, சதி பண்ணி பூவி ஜெகன்மூர்த்தி உள்ள தள்ளுறதுக்கு வழி பண்ணுறான்னு சொல்லி இப்படிலாம் பல விதமான கருத்தில் பண்ணுறேன். ஆனால் ஜெகன்மூர்த்தி தொடர்ச்சியாக இதே மாதிரி குற்றப்பணி சமூகம் உடையவர் தான் இருக்கார். கால் கடத்தலில் ஃபேமஸான ஆட்கள் தான் இருக்கார். அப்புறம் வீடு விற்கிறது, வீடு வாங்குறது விஷயம்ல எல்லாமே அவரோட தலையீடு அதிகமாக பார்க்க முடியுது. பூவி ஜெகன்மூர்த்தி புரட்சியாளர் கிடையாது. அவர் ஒரு அக்யூஸ்ட் தான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அரெஸ்ட் பண்ண போகிறப்ப மக்கள் குழுமதாகட்டும், அட்வொகேட் அவர் கூட போகிறாகட்டும், இப்படியாப்பட்ட விஷயம் பார்க்கும்போது அங்கே பெரும்பான்மையாக குற்றப்பணி உள்ளவங்க தான் இருக்காங்க. அந்த குற்றப்பணி உள்ளவங்களாம் பெரிய ஒரு கேங்காக அவர் காவல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. பொதுமக்களோ தலித் மக்களுக்கான எந்த ஒரு அந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் யாருமே வரல. அக்யூஸ்டை காவல் பண்ணுறதுக்காக அவர் கூட கை கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லவங்க 4 பேர் ஒன்று சேர மாட்டாங்க. ஆனால் அக்யூஸ்டுக்கு பலன் இருக்குங்க வச்சு ஒன்று சேர்றாங்க. அந்த அடிப்பில் தான் நீங்கள் எல்லாமே சேர்ந்துருக்காங்க. இந்த வழக்கு விரைவில் காவல்துறை கைது பண்ணாட்டி இவங்க எலெக்ஷன் காரணம் காட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு வழக்கு விசாரணை இழுத்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. விரைவில் பூவி ஜெகன்மூர்த்தி கைது செய்யப்பட வேணுங்கிறது அனைவரும் கோரிக்கையாக இருக்குது.